சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணுறீங்க? நான் டேட்டாவை க்ளீன் பண்ணணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். இப்போ எவ்வளோ குயிக்காக க்ளீன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க, பட் நான் அந்த டேட்டாவை லோட் பண்ணி ஃபில்டர் போட்டு ஸ்லைசர் யூஸ் பண்ணி கலர் செட் பண்ணி தீம் செட் பண்ணி. நிறுத்துங்க, இவ்வளவும் பண்ணி எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃபில்டரு, ஸ்லைசரு, சாட்ஸு, கலர்ஸ் இதெல்லாமே என்னாலையும் யூஸ் பண்ண முடியும். உங்களால் யூஸ் பண்ண முடியும், பட் இதெல்லாம் நீங்கள் முடிக்கிறதுக்கு 1 hour ஆகும். நான் இதை வந்து 5 minutesலேயே முடிச்சிடுவேன். நான் யாருன்னு நினச்சிங்க? என்ன நீங்கள் என் கூட போட்டி போட வரீங்களா? பார்த்துடலாமா? நிறுத்துங்க 2 பேரும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சார்ட் அண்ட் டிசைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே இவ்வளோ சண்டை போடுறீங்களே. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து பேலன்ஸ் செக் பண்ணி ஸ்டாக் செக் பண்ணி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறனால என்ன பண்ணுறது? நான் தான் பெரியவர். இல்லை நான் தான். நிறுத்துங்க 3 பேரும். நீங்கள் 3 பேரும் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணுறதுல கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்வான்ஸ் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி அனாலிட்டிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டாஸை விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஃபீல்டுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஃபீல்டில் பெஸ்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி எந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்கீங்களா? அட்வான்ஸ் எக்ஸல், பவர் பிஐ, டேலி இந்த 3மே சேர்த்து சம்மர் கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.